இலங்கை ஒளிபரப்பு கூடத்தாவனம் முஸ்லிம் சேவை நோன்பு பெருநாள் விசேட நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக நோன்பு பெருநாள் விசேட நாடகம் புரிதல். எழுதியவர் NP ஷாக்கிர் முஹம்மத். நாளைக்கு ஷவ்வால் பிற பாக்குறாங்கல்ல, என்ன கூட்டம். நாளைக்கு ஊருக்கு போறேன். இது புதுசா வந்த டிசைன். இது ரொம்ப லிஃப்ட்ல போலாமா? இந்த ஷல்வார் அழகா இருக்கு. தம்பி, அந்த நீல கலர் ஷர்ட்டோட விலை என்னப்பா? 3000 வரும். 3000? டிஸ்கவுண்ட் இருக்கணுமே. 10% இருக்கு. ஆனா 2 ஷர்ட் எடுக்கணும். 2 ஷர்ட் எடுக்கணுமா? அப்போ ரேடியோல சொன்னது? ரேடியோலயா? யாரு என்ன சொன்னாங்க? தம்பி, இது ஹலால்தீன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தானே? ஆமா, எங்க ஓனரோட பேர் தான் அது. இங்க எல்லாமே குளிரூட்டப்பட்ட காட்சி அறைகள் தானே? அதான் சில்லுன்னு இருக்கே. 3 மாடி கட்டடம் தானே? நீங்களும் நானும் இப்ப இருக்கிறதே அந்த 3வது மாடியில தான். அப்படின்னா டிஸ்கவுண்ட் மட்டும் எப்படிப்பா இல்லாம போச்சு? இல்லாம போச்சா? இவர் என்ன சொல்றாரு? என்னப்பா யோசிக்கிற? பதில் தெரியல? நீங்க சொல்றதுதான் எனக்கு புரியல. சரி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இங்க பாருப்பா. சொல்லுங்க. முதல் சஹர்ல இருந்து ஒரு நாள் தவறாம உங்க கடை விளம்பரம் ரேடியோல போகுதா? இஃப்தாருக்கு பிறகும் போகுது. மொத்த குடும்பத்துக்கும் பெருநாள் உடுப்பு எடுக்க படியேறி வாங்க, பை நிறைய அள்ளிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்கன்னு போகுதா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதே விளம்பரத்துல டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது மட்டும் ரொம்பவே அழுத்தி இழுத்து சொன்னதை மட்டும் பொய்ன்னு சொல்றீங்களா? அது அது வந்து எப்படி சமாளிக்கிறது? என்ன தம்பி, வார்த்தைகள் நோண்டுது? நீங்க சொல்ற அந்த ஆஃபர் நோம்பு இருப்பதோட முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? அப்போ அத பத்தி எதுக்கு விளம்பரத்துல சொல்லல? என்கிட்ட கேட்டா? யாருகிட்ட கேட்கணும்? எங்க ஓனர் கிட்ட. ஓனர் கிட்ட தானே? நானே கேக்குறேன். சரி, இப்போ எங்க இருக்காரு அவரு? இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டாரு போல. சொல்லுப்பா, எங்க இருக்காரு? இன்னைக்கு துபாயில, நாளைக்கு சிங்கப்பூர்ல. பெருநாள் முடிஞ்சதுன்னா இங்க வருவார். குடும்பத்தோட பறந்திருப்பாரு. சரியா சொல்லிட்டீங்க. இங்க விக்கிற விலைகளை பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, எதுக்கு நமக்குள்ள வீண் பேச்சு? நீங்க விரும்பினா இங்க வாங்குங்க, இல்லன்னா இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்ல வர்றேன். சேச்சே, நான் அப்படி சொல்ல வரல. வாங்குறதும் வாங்காம போறது உங்க விருப்பம்னு சொல்ல வந்தேன். ஹாஜி, சிறந்த வாடிக்கையாளர் சேவை விருது தொடர்ந்து 3 வருஷங்களா வாங்குறதே நாங்க தான். விருதுகளை கொடுத்து வேடிக்கையாளர் சேவையா மாத்திட்டாங்களா? எதுக்கு இப்ப இந்த சிரிப்பு? கடையோட பேரு ஹலால்தீன். கொடுக்கிற விளம்பரம் ஹலாலோ ஹராமோ, பிசினஸ்ல அது இது இருக்குமா? தம்பி, ரமலான் மாசத்துல அமல்களை கொள்ளையடிக்கணும். பிசினஸோட மாசமா மாத்தி கொள்ள லாபத்தை இல்ல. போலியான விளம்பரங்கள் ஹலாலா நியாயமா பிசினஸ் பண்றவங்களையும் பாதிக்கும். அது தப்பு தானே? தப்புதான். ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண சேல்ஸ்மேன். லைஃப்ல இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பே மாச சம்பளம் தான். நானே குடும்ப கஷ்டத்துக்கு புலனறுவு தொங்கல்ல இருந்து இங்க வேலைக்கு வந்திருக்கேன். நாளைக்கு நைட்ல தான் எங்களையும் வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. அதுவும் பெருநாள் பிரிய கண்டா மட்டும்தான். அப்புறம் ரூமுக்கு போய் ரெடி ஆகி நைட்டோட நைட்டா பஸ் பிடிச்சு ஊர்ல போய் இறங்குறப்போ சுபஹ் ஆயிடும். பாதி உசிரும் போயிடும். நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே தம்பி. கஸ்டமரோட சொல்லோ கல்லோ முதல்ல படுறது சேல்ஸ்மேன் நமக்கு தானே. நல்லா பேசுற. சரி, வந்ததை வந்துட்டேன். அந்த கருப்பு கோடு போட்ட ஷர்ட்டை கொஞ்சம் எடுப்பா. அதோட விலை 3500. 3500? கையில இருக்கிறதே அட்வான்ஸா எடுத்த 10,000. அதுல 4 பேருக்கு உடுப்பெடுக்கணும். 10 வயசு மகனோட ஷர்ட்டுக்கே 3000னா அவனுக்கு கலிசான், எனக்கு ஷர்ட்டு, சாரம், அப்புறம் வைஃபுக்கு மகனுக்குன்னு உடுப்பு எடுக்க கையில இருக்கிற காசு போதாதே.
எனக்கு எதுக்கு, இருக்கிறதுலேயே நல்லதொன்ன பார்த்து பெருநாளைக்கு உடுத்துக்க வேண்டியதுதான். மகனுக்கு மட்டும் இங்கேயே சமாளிச்சு உடுப்பு எடுக்க பார்ப்போம். இந்த ஷர்ட்டை வாங்குறீங்களா? இல்லப்பா, நான் வேற ஒண்ணு பாக்குறேன். அந்த பச்சை கலர் ஷர்ட்டுக்கு பக்கத்துல பாருங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அந்த கிரே கலர் ஷர்ட் தான். கொஞ்சம் எட்டி எடுப்பா. இந்தாங்க. எங்க அந்த பிரைஸ் டேக்? இத ஃப்ரீயா கொடுக்குறாங்களோ? அது 3500. இதுல உருவம் போட்டிருக்கு தம்பி, வேணாம். அந்த கை நீட்டு ஷர்ட் எடுங்க. சரி. நின்னு கால் வலி, அது இதுன்னு அலற்ற கஸ்டமரால தலை வலி. வலிகளையும் வேதனைகளையும் அடக்கிக்கிட்டு போலியா சிரிச்சு நடிச்சு பிசினஸ் பண்ண வேண்டியது நம்ம தலைவிதி. பெருநாள் லீவோட தொழில மாத்தணும், இல்ல இடத்த மாத்தணும். எதுக்கு தம்பி யோசிக்கிற? அந்த கை நீட் ஷர்ட்டை காட்டேன். என்ன பட்ஜெட்ல ஷர்ட் பாக்குறீங்க? ஒரு 1000 1500 மாதிரி. அந்த விலைக்குனா நீங்க பேமெண்ட்ல தான் போய் வாங்கணும். பேமெண்ட்லையா? தம்பி, போன தடவை பெருநாளைக்கு ரோட்டு கடையில தான் எனக்கு பெருநாள் ஷர்ட் எடுத்தேன். சரி. பார்க்க நம்பிக்கையா தெரிஞ்சாரு. அதை நம்பி அவர்கிட்ட ஷர்ட் எடுக்க முடிவு பண்ணேன். பொலித்தீன் கவரை பிரிச்சு ஷர்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலான்னு நினைச்சப்ப மே மஹத்யா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவர் அடையாளத்துக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லாம நஜீஸ் வார்த்தைகளை நாகரிகமா நிறுத்தாம பேசினாரு. ஒரு பக்கம் பயம், மற்ற பக்கம் அவமானம். கம்முன்னு அவர் கொடுத்த ஷர்ட்டை வாங்கி வீட்டுக்கு போய் அதை ஆசையா போட்டு பார்த்தா வலது கை ஒரு சைஸ், இடது கை இன்னொரு சைஸ். நைட்ல கழுவி காய வச்சு அடுத்த நாள் அதை பெருநாளைக்கு உடுத்து பார்த்தா எடுத்தது மஞ்சள் ஷர்ட்டு, உடுத்தது வெள்ளை ஷர்ட். இங்கெல்லாம் நீங்க விரும்புற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கலாம். ஆனா என்ன, எல்லாம் 3000க்கு மேலதான் இங்க பிரைஸ். ஹலாதீனோட நியாயமான விலைன்னு சொல்லுப்பா. பாருங்க, கரண்ட் பில் மட்டும் பல லட்சம். 50 பேருக்கு சம்பளம், 2 வேளை சாப்பாடு, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வேற. எல்லாம் கணக்கு போக லாபம் ஒண்ணு வேணுமே. 1500 வித்தா நம்ம ஓனருக்கு எப்படி கட்டுப்படியாம் சொல்லுங்க? நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அதான் இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் விலை அதிகம் ஆச்சு. நியாயமான விலை இப்படி சொல்லி விக்கிறதோட அர்த்தமே இப்பதான் புரியுதுப்பா. புரிஞ்சா சந்தோஷம். வேற ஏதாச்சும் உடுப்பு பாக்குறீங்களா? இல்லப்பா, நான் வேற கடையில பார்த்து வாங்கிக்கிறேன். 4 பேருக்கு உடுப்பு எடுக்கணும். கையில இருக்கிறதே 10,000. 10,000க்கு மேல இங்க உடுப்பு எடுத்தா குழுக்கள்ல பரிசு இருக்கு. 500 ரூபாய் வவுச்சரும் கிடைக்கும். முதல் பரிசு என்னப்பா? உம்ரா பேக்கேஜ். குழுக்கள்ல ஒரு கலக்கல். அப்போ ரெண்டாவது வாஷிங் மெஷின், படுற அழுக்குகளை கழுவுறதுக்கு. நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. 3வது பரிசு ஸ்மார்ட் போன். 10 ஆறுதல் பரிசும் இருக்கு. தங்கச்சிய காட்டி தாத்தாவுக்கு கல்யாணமான கதையா இருக்கு. அப்படின்னா நான் போறேன்னு அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கேட்டுக்கிட்டு. ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஜுமா பள்ளி முஅத்தின், பானந்தர பக்கம் பள்ளியில பார்த்திருப்பேன். எங்க வாப்பாவும் மோதின் தான். எனக்கும் ஒரு மகன் இருக்கான், கடைசி பையன். எங்க வீட்டுல நான் தான் மூத்த பிள்ளை. 4 தங்கச்சிங்க. குடும்ப கஷ்டம். படிப்பு பாதையிலே விட்டுட்டேன். காலையில 7 மணிக்கு இங்க வேலைக்கு வந்தா நைட் 11 மணிக்கு தான் ஆஃப். ஓவர் டைம் வேலை பார்த்து கொஞ்சம் காசு சேர்த்துருக்கேன். வாப்பாக்கு சொந்த கடன்னு போட்டு கொடுக்கணும். முஅத்தினா இருக்கான்னு சொன்னியே. ஊரு வேறனாலும் செய்யற வேலை ஒண்ணுதானே. ஒரு முஅத்தினா நீ சொல்றதோட அர்த்தம் எனக்கு புரியுதுப்பா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போங்க. வருஷம் ஒரே இடம், அதே சம்பளம். கூட்டுறது, பொறக்கிறது, கழுவுறதுன்னு எல்லா வேலைகளையும் நான் ஒருத்தனே செய்யறேன். முகத்தை சுளிக்காம, ஓய்வே இல்லாம, மற்றவங்க ஏச்சு பேச்சுக்க கண்டுக்காம சேவை செய்யறேன். எதுக்கு? அது அந்த அல்லாவோட மாளிகை, மஸ்ஜித். ஒரு முஅத்தினோட கண்ணியம் தெரியாத சமூகம் என்னோட நல்ல நியத்தை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க.
ஸ்பீக்கர் பழுதானாலும், பாத்ரூம்ல தண்ணி ஒழுகினாலும், லைட் அடிச்சு போனாலும், கரண்ட் கட் ஆனாலும், மோதினாரு என்ன பண்ணினாரு, பொறுப்பில்லாத மனுஷன், ஆளை மாத்துங்க, சம்பளத்தை கட் பண்ணுங்கன்னு, கராரா நடந்துக்கங்கன்னு ஊரே ஒன்னா ஒரே பக்கமா நிக்குது. அவங்க பார்வையில நான் சம்பளத்துக்கு வேலை செய்யறவன், அவ்வளவுதான். இந்த பழுத்த தாடி ஒவ்வொரு நாளும் கண்ணீர்ல நனைகிறத யாருமே கண்டுக்கிறது இல்ல. யா அல்லாஹ், நான் உன்னை மட்டும் நம்பி இருக்கேன். உன்னோட பொருத்தத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். மலைக்கு முளைக்கிற காளான்கள் மாதிரி பெருநாளைக்கு முளைக்கிற கடைகள் தான் என்ன மாதிரி பல பேரோட ஒரே ஆறுதல். கடைசி அடைக்கலாம். பெருநாள் சாரம் புதிய டிசைன் சல்வார். வாங்க 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 நானா, என்ன மாத்த என்ன நோனா என்ன அலுத் டிசைன் கண்ண மகத்தியா அடுக்கர்ல தின்ன பேமெண்ட் நல்லவங்களும் பிசினஸ் பண்றாங்க. பாத்துடுங்க. என்ன 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 லாபாய் லாபாய் சேட் சேட் லாபாய். அட 11 மணி ஆச்சே. லோருக்கு பாங்க சொல்ற நேரத்துக்கு பள்ளியில இருக்கணுமே, இல்லைன்னா ஆளுக்கு ஆள் கேள்வி கேட்பாங்க. அவசரமா இங்கேயே வீட்டுல இருக்கிற எல்லோருக்குமே உடுப்பு எடுப்போம். එතකොට යන්න. අර මෙතින් ඉර තියෙනවනේ. යන්න යන්න එතකොට යන්න. අනේ මල්ලි යන්නකෝ. ඉස්සරහට. பஸ்ல என்ன கூட்டம். ඉස්සරහට යන්න මෙතන යන්න. අනේ මල්ලි ඉස්සරහට යන්නකෝ. මෙතන ඉර තියෙනවනේ. අර ඉර තියෙනවා අනේ යන්න. එතකොට යන්න මෙතින් ඉර තියෙනවනේ. අනේ මල්ලි යන්නකෝ ඉස්සරහට යන්නකෝ. මේ ඔයාත් යන්නකෝ. ඉර තියෙනවනේ මිස් යන්නකෝ ඉස්සරහට යන්නකෝ. ரொம்ப வியர்க்குதே. என்னம்மா, வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே உடுப்பெடுத்தாச்சு. கொண்டு போன 10,000த்துல 1000 தான் கையில மிச்சம். பஸ்ஸை விட்டு இறங்கினதும் ஃபக்கீர் கடையில மரக்கறி எடுத்தா அதுவும் காணி. வீட்டுக்கு போகாம நேர பள்ளிக்கே போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் முஅத்தின் சாப். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்லாம், இன்னைக்கு என்ன தம்பி பஸ்ல? பைக் சர்வீஸுக்கு போட்டிருக்கேன். நீங்க? பெருநாள் உடுப்பெடுத்து கொழும்புக்கு போன பயணம். மாஷா அல்லாஹ். நான் பஸ்ல முன் சீட்ல ரொம்ப crowd. அதான் உங்களை கவனிக்கல. நான் இறங்கினதும் 3 வீல் பிடிச்சு தான் வீட்டுக்கு போவேன். 2 பேரும் பேசிக்கிட்டே போலாம். நான் பள்ளிக்கு பக்கத்துல இறங்கிக்கிறேன். தம்பி, அந்த தையல் மிஷின் விஷயம்? பெருநாள் முடிஞ்ச அடுத்த நாள் உங்க வீட்டுக்கு தையல் மிஷின் வந்துடும். அது விஷயமா தான் கம்பெனிக்கு நேர்ல போய் பார்த்து பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றேன். சந்தோஷம் தம்பி. ஊருக்கு எத்தனை நல்லது பண்றீங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது. என்ன பண்றா? என்னாச்சு? நீங்க எதை தேடுறீங்க? தம்பி, இங்க வச்சிருந்த என்னோட பெருநாள் உடுப்பு பேக. உடுப்பு பேக்க காணலையாப்பா? காணலையா? අනේ අයියෝ දෙන්නව බහින්නකෝ. මේ ඉඩ නගින කටි ඉඩ දෙන්න බහින්න බලන් ඉන්න නැතු. යන්න ඕනේ අපිට හදිස්සි. சமோசா சமோசா பெட்டிஸ் சமோசா. அப்புறம் என்னாச்சு அஸ்லம்? மனுஷன் கண் கலங்கிட்டாரு. உடுப்பு பேக் பஸ் முழுக்க தேடி பார்த்தோம். கிடைக்கல. ஒரே அடியா உடைஞ்சு போயிருப்பாரு. எல்லாத்துலயும் ஒரு நலவு இருக்குன்னு சொன்னாரு. லுகர் தொழுத கையோட நானே அவரை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்தேன். அவர் இருக்கிறது வாடகை வீடு தானே? ஆமா, நம்ம பள்ளி தலைவர் பரக்கத் ஹாஜியாரோட வீடு தான் அது. வாடகை சம்பளத்துல கழிச்சுக்கிறாரா? அநியாயமா இருக்கே. ஆஜியார் தான் 2-3 வீடு வச்சிருக்காரு. வாடகைக்கு விட்டு நல்ல வருமானம் பாக்குறாரு. அது எதுக்கு நமக்கு?
ஒரு மனசாட்சி வேணா? மனசாட்சியா? அதெல்லாம் மானத்தோட வாழ நினைக்கிறவங்களுக்கு தான். சரி, அதை விடு. நிஹாம், உங்ககிட்ட நான் போன்ல சொன்ன அதே விஷயத்த நம்ம பள்ளி தலைவர்கிட்ட பேசினேன். என்ன சொன்னாரு? நேர்ல பேசிக்கலாம்னாரு. அவர் தான் இப்போ இங்க வர சொன்னாரு. அஸ்லம், நீ போன்ல சொன்ன விஷயம் இருக்கே, கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நம்ம பள்ளி தலைவர் அதுக்கு ஒத்துக்குவாரான்னு தெரியல. பேசி பாப்போம். பெரிய அமௌண்டா கேட்டா? நல்ல நியத்தை அந்த அல்லாஹ் வீணாக்க மாட்டான் நிஹாம். ஹாஜியார் முடியாதுன்னு சொல்லிட்டாலும் நம்ம வேற வழியில முயற்சிக்கலாம். சுயநலத்தோட மொத்த உருவமே பரக்கத் ஹாஜியார் தான். கிள்ளி கொடுத்துட்டு அள்ளி கொடுத்தேன்னு ஊர் முழுக்க பேனர் ஒட்டுற கேரக்டர். தன்னை விட யாருக்கும் பேரோ புகழோ வாரத விரும்பாத மனுஷன். அதான் யோசிச்சேன். தெரியும், தனக்குன்னு கொஞ்சம் எடுபிடிகளை சேர்த்து வச்சுட்டு 10வது முறையா பள்ளி தலைவரா தெரிவாகிறதுக்கும் கெட்டித்தனம் வேணுமே. பணம் 10 செய்யணும் சொல்லு. நிஹாம், பள்ளியில வருஷா வருஷம் புதிய காப்பட் மாத்துறது, பெயிண்ட்டுக்கு மேல பெயிண்ட் அடிக்கிறது, பார்க்குற இடமெல்லாம் பளபளப்பா லைட் தொங்க விடுறது, அடிக்கடி ஹவுலோட டைல்ஸ் மாத்துறது, உள்பள்ளியில ஏசி, வெளியில பெரிய பார்க்கிங் ஏரியா ப்ரொஜெக்ட், பள்ளியை 3 மாடியா உயர்த்தி கட்ட 3.5 கோடி ப்ரொஜெக்ட். சந்தா காசிக்கு பந்தாவும் வசூல் காசிக்கு மத்தவங்க வாழையும் பிடிக்கிறவர் தான் பரக்கத் ஹாஜியாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பள்ளியை டெவலப் பண்றது தப்பில்லையா அஸ்லம்? தப்பில்ல, ஆனா சமூகத்தோட அடிப்படைகளை முதல்ல மாத்தணுங்கிற. புரியல. இங்க பாரு, மஸ்ஜிதுகளை அலங்கரிக்கணும், ஒத்துக்கிறேன். ஆனா ஊர்ல எத்தனை குடும்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுது சொல்லு. வருமானத்துக்கு வழி தெரியாம ஊர்ல விதவங்க எத்தனை பேரு. திருமண வயசை தாண்டியும் தனக்கு ஒரு துணை கிடைக்காதான்னு ஆசைகளோடையும் ஏக்கத்தோடையும் காலத்தை கிடக்கிற குமர்கள் எத்தனை பேரு. யோசிக்க வேண்டிய விஷயம். அது மட்டுமா, நோயாளிங்க யாரு யாரு, தொழில நஷ்டப்பட்டு கடன்ல கஷ்டப்படுறவன் யாரு, ஊரோட ஸ்கூலுக்கு பிள்ளைகளோட படிப்புக்கு என்னென்ன தேவை, கடையில சிகரெட் விற்கிறவன் யாரு, ஊர்ல போதைப் பொருட்களை பாவிக்கிறவன் யாரு, இதெல்லாம் ஊரோட பள்ளி தலைவருக்கு தெரியுமா சொல்லு. தெரிஞ்சாலும் ஏதாச்சும் நல்லது நடந்திருக்கான்னு காட்டு. எதுவுமே நடக்கலன்னு சொல்றியா? நோன்பு வந்துட்டா 10 கிலோ அரிசியும் 3 கிலோ சீனியும் 1 கிலோ பேரிச்சம்பழமும் ஆளுக்கு 1000 ரூபாய் காசும் 30 நோன்பு முடிய மட்டும் கோழி கஞ்சின்னு கொடுத்துட்டா மட்டும் நம்ம சமூகத்துல நல்ல மாற்றங்கள் வந்துடாது நிஹாம். பள்ளி தலைமைங்கிறது அமானிதம். அது அதிகாரம் இல்ல. ஊர் மக்களை அடக்கிறதோ அதற்றதோ இல்ல. தன்னாலதான் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிற மமதை இல்ல. நீ சொல்றதும் உண்மைதான். பள்ளி தலைமைகள் ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை சரியா இனங்கண்டு முறையான தீர்வுகளை தந்திருந்தா, அதுக்கான திட்டங்களை வகுத்திருந்தா, இன்னைக்கு நம்ம சமூகத்தோட கட்டமைப்பே மாறி இருக்கும் நிஹாம். ஒவ்வொரு பெருநாளும் உண்மையான சந்தோஷத்தை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தந்திருக்கும். அஸ்லம், நல்ல மாற்றத்தோடு இருக்கிற ஊர்களும் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா நம்ம ஊர் மாறணுமே. சில விஷயங்களை நாம தான் மாத்தணும் அஸ்லம். ஊருக்குள்ள நடக்கிற அநியாயங்களை கண்டும் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கிறது சமூகத்துக்கு நாம செய்யற பெரிய துரோகம்னு பல பேருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. உப்பு போட்டு சாப்பிடாதவங்கன்னு சொல்லு. அங்க பாரு, நம்ம தலைவர் வந்துட்டாரு. முகத்துல சிரிப்ப காணும், பேர்ல மட்டும்தான் பரக்கத்தோ. மெதுவா பேசி, அவரு காதல விழுந்துட போகுது. என்னப்பா அஸ்லாம்? ஹாஜியார், வாலிபர் சங்கத்தோட தலைவரே, சைக்கிள் பிசினஸையும் பார்த்துக்கிட்டு சைடு பிசினஸா சமூக சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. சமூக சேவை எதுக்கு ஹாஜியார் பிசினஸா பாக்குறீங்க? நாட்டில் நடக்கிறத சொன்னப்பா. முகங்களை விட முகமுடிகளை நம்புற காலன்னு சொல்றீங்க. அதேதான் தம்பி, அதேதான். கொழும்புல 2 வீடு, சொந்த ஊர்ல பங்களா, புது புது காரு, வருஷத்துல 4-5 ஃபாரின் ட்ரிப், வருஷத்தோட ஆரம்பத்தில் பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஸ்டேஷனரி பெக் டிஸ்ட்ரிபியூஷன், கேட்டால் கன்ட்ரிபியூஷன். அடையாளத்தை வச்சு ஆனந்தமாக வாழ்கிறவங்களுக்கும் இல்லாதவனை காட்டி உள்ளவனை உறிஞ்சி வாழ்கிற அட்டைப்பூச்சிகளுக்கு பேர் தான் சமூக சேவகர்கள். இவர் மட்டும் யோக்கியம். இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஹாஜியார். ஃபாரின்ல இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொந்தமா உழைச்ச காசுல ஃபன் பண்றாங்க, உதவுறாங்க. பார்த்துப்பா, 4 நல்லது பண்றப்போ 4 பேர் 4 விதமா பேசுவானுங்க. தெரியும் ஹாஜியார், ஊராங்காசை முழுசா விளங்கிட்டான்னு சொல்ல போறாங்க. கரெக்டா சொன்னேன்.
கிடைக்கிற உதவிகளை தன்னோட குடும்பத்துக்கு பங்கு வச்சுட்டதா கதைப்பாங்க. நிகாம் சொல்றது சரிதான். கள்ள பில்லு போட்டு கணக்கு காட்டி காரியத்தை முடிச்சிட்டதா பேசிக்குவாங்க. 100க்கு 100 சரி தம்பி. பள்ளி வசூல் காசை பள்ளி தலைவர் தன்னோட பிசினஸ்ல போட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. மாமியார் வீட்டை மாடி வீட்டா மாத்திட்டாரு, தன்னோட பிள்ளையில ஃபாரினுக்கு படிக்க அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது சரி ஆஜியார், 10 வருஷமா பள்ளி தலைவர் பதவியில இருக்கீங்க. உங்களை பத்தியே ஊர்ல இந்த மாதிரி கதைகள் தான் உலாத்துது. நாம ஏமாத்திரம் ஹாஜியார். அது உருப்படாத நாள் வேலை வெட்டி இல்லாதவன் சொல்றது. அதை விடுப்பா. ஏதோ தையல் மிஷின் வாங்கி ஊர்ல பங்கிட போறீங்களா? ஆர்டர் பண்ணிட்டோம், பெருநாள் முடிஞ்சதும் கிடைச்சிடும். அந்த ஃபங்க்ஷனோட சீப் கெஸ்ட் நான் தானே. சே, எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது ஹாஜியார். யாருக்கெல்லாம் தையல் மெஷின் அவசியம்னு தெரிவு செஞ்சிருக்கோமோ கம்பெனியா அவங்க வீட்டுக்கு போய் மெஷினை டெலிவர் பண்ணிடும். புதுசா யோசிக்கிறீங்க. ஆனா இதுவும் ஒரு வகையில விளம்பரம் தான் தம்பி. இல்ல ஹாஜியார், பொருள்ல இருந்து ஃபண்ட் கிடைக்குது, ஆனா எங்க அக்கௌண்ட்டுக்கோ கையிலேயோ கிடைக்காது. அதுதான் நம்ம சங்கத்தோட முதல் ரூல்ஸ். ஊரோட தேவை என்னன்னு தேடி பார்த்து அதுகளை ஃபாரின் குரூப்ல போடுவோம். குரூப்ல இருக்கிறவங்க அவங்களா கதைச்சி முடிவெடுத்து சம்பந்தப்பட்ட ஆட்களை பிடிச்சு நேரடியா கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க. அவ்வளவுதான். ஊர்ல 4 நல்லது நடக்கணும், எங்க பேரும் நாராம இருக்கணும். நல்லா யோசிக்கிறீங்க. பள்ளி ட்ரஸ்டி போர்ட்லையும் எங்களோட ரூல்ஸை கொண்டு வாங்க, நல்லது நடக்கும். காலங்காலமா இருக்கிற ஊரோட சம்பிரதாயத்தை பள்ளி நிர்வாகத்தோட சட்டங்களை எடுத்தோம் கவுத்தோம்னு மாற்ற முடியாதுப்பா. நாங்க எதையும் மாத்த சொல்லல ஹாஜியார், நல்ல விஷயங்களை ஏத்துக்கிட்டா போதும். அதை பத்தி அப்புறமா யோசிப்போம். முதல்ல நாம வந்த விஷயத்தை பேசுவோம். சரி ஹாஜியார். தம்பி, நீங்க கேட்டதை பத்தி நான் யோசிச்சேன். நௌபர் நானா மேல எனக்கும் ஒரு பரிதாபம் இருக்கு. அதனால வேணும்னா வாடகையில கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நீங்க மனசு வச்சா வீட்டை விற்க முடியும். என்ன அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க? நாங்க ஏற்பாடு பண்றோம். கடைசி முடிவா சொல்றேன், எனக்கு இந்த அடுப்பு வேற எரிய மாட்டேங்குது. அம்மா, இந்த பெருநாளைக்கும் பழைய உடுப்பு தானா? என்ன கொஞ்சம் வேலை செய்ய விடுமாக. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு பெருநாள் விசிட்டிங் போறதா பிளான் பண்ணி இருந்தேன். போயிட்டு வாங்க. பழைய உடுப்போட எப்படி போறது? அப்ப வீட்டுல நில்லுங்க. ப்ளீஸ்மா, புது உடுப்பு வாங்கித்தாங்கல. என்னோட இறக்கம் இல்ல. எப்படிமா வாங்குறது? கேஸ் அடுப்பு பழுதாகி என்னையோட 6 மாசம் ஆச்சு. புதுசா ஒரு அடுப்பு வாங்க வசதி இருக்கா சொல்லுங்க. 2 மாசமா கரண்ட் பில் கட்டல, வாட்டர் பில்லுக்கு ரெட் நோட்டீஸ் வந்திருக்கு. உங்க கிளாஸ் ஃபீஸ் எப்படி கட்டுறதுன்னு யோசிச்சு தலை வலிக்குது. தம்பியோட ஸ்கூல் ஷூ முதல்ல மாதிரி வாயை பிளந்துட்டு நிக்குது. இதெல்லாம் உங்க வாப்பா கிட்ட சொன்னா கொஞ்சம் பொறுமையாயிருங்கன்னு சமாளிக்கிறார். எதுலையும் ஒரு பொறுப்பு இல்லை. மக, நீயும் உங்க வாப்பா மாதிரி இருக்காத, கொஞ்சம் புத்திய பாவிச்சு நடக்க பாருமா. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? A லெவல் படிக்கிற பிள்ளைனே குடும்பத்தோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சிக்க தெரியுது உமா. ஆனா நோன்பு பெருநாளுங்கிறது வருஷத்துல ஒரு முறை தானே. வசதி இருந்தா எந்த நாளும் பெருநாள் தான் மக. இப்போ எதுக்கு கலங்குறீங்க? தலையெழுத்துக்கு விளக்கம் கேட்காதுமா. என்னதான் சொல்றீங்களோ? சிவானி மக, இந்த ரமலா மாசத்தை 4 இடத்திலிருந்து கிடைச்ச அரிசி பருப்பு மளிகை சாமான்களை வச்சு சமாளிச்சாச்சு. நோம்பு முடிஞ்சு பெருநாளும் வந்துட்டுது. கிடைச்ச எல்லா சாமான்களும் முடிய போகுது. இதையே அடிக்கடி சொல்லிக்கிட்டு நிக்காதீங்க அம்மா. சொல்லாம வறுமையோட வாழ்றவங்களுக்கு ரமலா மாசம் வந்தா மட்டும்தான் மக சந்தோஷம். பெருநாள் முடிஞ்சதோட அந்த சந்தோஷங்களும் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிடும். திரும்பவும் அடுத்த வருஷ ரமலானுக்கு தான் எட்டி பார்க்கும். மற்ற 11 மாசங்களையும் வாயை கட்டி வயிற்ற கட்டி சமாளிக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே, அந்த பெருமூச்சு இருக்கே, அல்லா
என்ன உம்மா சொல்றீங்க? அந்த அல்லாதான் நமக்கு ஒரு வழியை காட்டுன்னு சொல்றேன் மக. முதல்ல பெருநாள் உடுப்புக்கு வழி சொல்லுங்க. எங்க தாத்தா கிட்ட கடனா கொஞ்சம் காசு கேட்டிருக்கேம்மா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தரதா சொன்னாங்க. அதை வச்சு உனக்கும் தம்பிக்கு மட்டும் உடுப்பெடுக்கணும். தராவி காசுலயும் பெருநாள் கலெக்ஷன் காசுலயும் வாப்பாவுக்கும் ஒரு பங்கை பள்ளியில கொடுப்பாங்க. அதை வச்சு கடனை திருப்பி தாரேன்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டேன். தேங்க்ஸ்மா. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டா? வீட்டுக்கு பின்னால கொஞ்சம் காஞ்சு போன விறகு இருக்கும், கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாமா. பெருநாளைக்கு முறுக்கு செய்வோம். கடன் வாங்கி உடுப்பு வாங்குறத வாப்பா விரும்ப மாட்டாரே. அதை நான் பாத்துக்கிறேன். பிடிவாதக்கார மனுஷன். சொந்தமா பிசினஸ் பண்ணுங்கன்னு நானும் 25 வருஷமா சொல்றேன். மனுஷன் என் பேச்ச கேட்டிருந்தா நாமளும் என்னைக்கோ ஆளாகி இருக்கலாம். இப்படி அடப்படையில மல்லு கட்ட அவசியம் இல்லை. எல்லாம் என்னோட கலாக்கதர். சௌதா, அசருக்கு நேரமாச்சு, கஞ்சி வாளிய தாங்க. முன்னுக்கு மேய்ச்சியில தான் கவுத்து வச்சிருக்கேன், எலும்பு எடுங்க. போன உடுப்பு பேக்கோட சேர்த்து என் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போச்சுன்னு நினைக்கிறேன். மகளோட கிளாஸ் ஃபீஸ் நேத்தே கட்ட வேண்டியது. இன்னும் 2 நாள் பொறுத்துக்குங்க. 3 நாளா இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்கிட்ட காசு இல்லைன்னு அர்த்தம் சௌதா. மோத்தினோட மகளுக்கு A-level சயின்ஸ் படிப்பு தேவையான பக்கத்து வீட்டு ஃபரிதா தாத்தா கேட்டதுல தப்பே இல்லை. நோம்ப பிடிச்சுக்கிட்டு எதுக்கு மத்தவங்க பலாய்? நமக்குள்ள பலாய் வராம இருக்குதான். இப்போ என்னதான் ஆச்சு? இனி ஆச்சு என் பேச்ச கேளுங்க, உங்க புடிவாதத்தை விடுங்க. கோபத்துலதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சௌதா. இப்ப அதான் முக்கியம். சமாளிக்கிறாராம், சமாளிக்க. நோம்ப பிடிச்சிட்டு யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? அம்மா, விறக எங்க வைக்க? கொண்டு வந்து என் தலையில வை மக. என்ன பேச்சு பேசுறீங்க சௌதா? எங்களோட நிலைமை பேசுறேன். உங்க 50,000 சம்பளத்துல வீட்டு கூலிக்கு 20,000 போகுது. மீதி காசு பிள்ளைகளோட படிப்புக்கும் வீட்டோட செலவுக்கும் போயிடும். மாச கடைசி ஆயிட்டா மனசுக்குள்ள ஒரே பயம். எப்படி சமாளிக்க போறோம்னு ஒரு படபடப்பு. அதெல்லாம் சம்பளம் வாங்குற உங்களை விட சமாளிக்க பாடுபட்டு எங்களுக்கு தான் புரியும். அதான் தையல் மிஷின் கிடைக்குமே, அதுவும் நமக்கு ஒரு வருமானம் தானே. தையலோடர்களை நம்பி காலத்தை ஓட்டுற காலம் இல்லை இப்போ. அப்போ என்னதான் என்ன பண்ண சொல்றீங்க? சொந்த காலில் இல்லைங்க. புரியல. பார்ட் டைமா ஏதாச்சும் தொழில் செய்ய பாருங்க. அது சாத்தியம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. சௌதா, புரியாம பேசாதீங்க. நாம சொந்த தொழில் பண்ணா 4 இடத்துக்கு போக வேண்டி வரும். நேரம் காலம் சொல்ல தெரியாது. அப்புறம் பாங்கு சொல்ல டைம் ஆகி நாம நேரத்துக்கு பள்ளிக்கு இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒரே நேரத்துல 2 தோணியில காலை வச்சு பயணப்பட்டா தண்ணியில தான் கவிழணும். புரிஞ்சுக்குங்க. இப்ப மட்டும் என்னவா மூழ்கி மூச்சடிச்சு போய் பேச்ச வளர்க்காதீங்க. இப்போ நான் சொந்த தொழில் செய்யணும், அதானே? ஆமா. பள்ளி முஅத்தின் வேலைய முதல்ல விடணும். வேற வழி இல்ல, விட்டுடுங்க. சரி, இன்னும் 2 நாள் பொறுத்துக்குங்க. 2 நாள் எதுக்கு? பெருநாள் முடியட்டும். நான் விலகிறேன்னே இப்பவே ட்ரஸ்ட் போர்டு காதுல போட்டுடாதீங்க. ஏன்? எதுக்கு? பெருநாள் கலெக்ஷன்ல உங்களுக்கும் பங்கு இருக்கு, அதுல கைய வச்சிருவாங்க. சௌதா, வாய மூடுங்க. 30 வருஷமா அதான் சொல்லி இகாமத் சொல்லி இமாம் ஜமாஅத்தோட தொடுற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பள்ளி முஅத்தினுக்குத்தான். நான் ஒன்னும் காசை மட்டும் எதிர்பார்த்து பள்ளியில காலத்தை கடத்தல சௌதா. என்னோட நல்ல நியத்தை நீங்க புரிஞ்சுக்கலையே. இனி இந்த சமூகம் எப்படி புரிஞ்சுக்கும்? பல ஊர்கள்ல இன்னமும் முஅத்தின்களை இடுபடியா பார்க்கறாங்க. தொழில் தெரியாதவனோட தெரிவுதான் பள்ளியில பாங்கு சொல்லதுன்னு பேசிக்கிறாங்க. இந்த சிந்தனை மாறணும். உங்க முடிவுல நீங்க மாறாம இருந்தா சரி. மாற மாட்டேன் சௌதா, மாற மாட்டேன். இவ முகத்துல என்ன ஒரு சந்தோஷம், என்ன சந்தோஷம். அம்மா, விறக கூட்டி நான் அடுப்ப பத்த வச்சுட்டேன். எல்லாம் இருக்குன்னா வாப்பாக்கு பிடிக்கும். நீ வா மக. உடுப்பு விஷயத்த வாப்பா கிட்ட பல வருஷ புடிவாதத்தை இப்பதான் விட்டுருக்காரு. கொஞ்சம் டைம் போகட்டும். என்ன சொல்றீங்க? இனிமே உங்க வாப்பா மாத்தின் இல்ல, பிசினஸ் மேன். உன் மேல தப்பு இல்ல சௌதா. ஒரு குடும்ப தலைவியா நீ யோசிக்கிற. நீயும் உனக்குன்னு எதையும் என்கிட்ட கேட்டதில்லை. நமக்காக 2 பிள்ளைகளுக்காக நீ யோசிக்கிற. யா அல்லாஹ், எனக்கு தெரியும் எதிலையும் நீ ஒரு நலவை வச்சிருப்பேன்னு.
இனிமே நீ விட்ட வழி. பரக்கத் ஹாஜியார்கிட்ட நான் பேசுகிறேன். ஒரு நல்ல நாள்ல எதுக்கு இந்த முடிவு? சொந்த காலில் நிக்கலான்னு யோசிக்கிறேன் ஹாஜியார். அப்ப சொந்தமா தொழில் செய்ய போறீங்க, அதுல தப்பில்லையே. என்ன பிசினஸ் பண்ணுவீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? ஏதாச்சும்னா அஸ்லம் தம்பி ஐடியா தரேன்னு சொல்லியிருக்காரு. அதானே பார்த்தேன், நெருப்பு இல்லாம எப்படி புகையுதுன்னு. புகையும் பகையும் எங்க பார்வையை பொறுத்தது ஹாஜியார். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகாம பாத்துக்குங்க. அந்த அல்லாஹ் எனக்கு ஒரு வழியை காட்டுவான். நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் பொறுங்க. சொல்லுங்க. இந்தாங்க, இது உங்க பங்கு, வாங்கிக்குங்க. பங்குக்காக நான் பள்ளியில பாங்கு சொல்லலையே. என்ன சொல்றீங்க நௌஃபர்? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நானா? உங்களையா? ஏதோ பணம் சம்பாதிக்கணும், வீடு வாசல் பங்களா வாங்கி சொகுசா வாழணும்னு நினைச்சு நான் பிசினஸ் பண்ண நினைக்கல. 25 வருஷமா தன்னோட ஆசைகளை அடக்கிக்கிட்டு என்னோட சொச்ச சம்பளத்துல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தன்னோட தேவைகளை விட்டு கொடுத்துக்கிட்டு பொறுமையா என் கூட வாழ்ற ஒரு நல்ல மனசுக்காக, என்னோட மனைவிக்காக நான் எடுத்த முடிவுதான் இது. சரி, ஆனா எதுக்கு காசு வேணாமுங்கிறீங்க? இந்த பள்ளியில நான் 30 வருஷமா இருந்திருக்கேன். தெரியும். இது அல்லாஹ்வோட மாளிகை, அமானிதம். நான் ஓய்வெடுக்க என்னைக்காச்சும் இங்குள்ள ஃபேனை போட்டிருப்பேன், லைட்டை போட்டு வச்சுட்டு அதை அணைக்கிறதுக்கு மறந்திருப்பேன், தண்ணியை வீண்வரையம் செஞ்சிருப்பேன், பள்ளியில இருக்கிற எதையாச்சும் என்னோட சொந்த தேவைக்குன்னு பயன்படுத்தி இருப்பேன். பள்ளியில சம்பளத்தை வாங்கிட்டு பள்ளி சொத்துக்களை என்னோட தேவைக்கு பயன்படுத்துறது ஹராம் இல்லையா? அந்த அழுக்குகளோட நான் எதுக்கு இங்கிருந்து போகணும்? ஏதோ என்னால முடிஞ்சது இந்த 1 லட்சத்தையும் பள்ளிக்கே கொடுத்துடுறேன். மாசம் ஒரு கணக்கையும் பள்ளிக்கு கொடுக்கணும்னு நியத்து வச்சிருக்கேன். என்னோட மனசுக்கு திருப்தியா நிம்மதியா இந்த கேட்டை விட்டு நான் வெளியே போக நினைக்கிறேன் ஹாஜியார். ஆனா நாளைக்கு அந்த மாஷர்ல படைச்சவன் முன்னாடி என்ன பதில் சொன்னதுன்னு தான் எனக்கு தெரியல. புரியுது. இனிமே உங்க விருப்பம். நான் போயிட்டு வரேன் ஹாஜியார். சரி. ஒரு நல்ல மனச நாங்களும் தான் கண்டுக்கலையே. அம்மாநிலத்தோட அர்த்தமே நௌபரோட நல்ல நீயத்துல தான் இருந்திருக்கு. அவரோட வார்த்தைகள் இப்பதான் என் மனசுல உரைக்குது, முள்ளு மாதிரி ஆழமா தைக்குது. நாளைக்கு நான் கூட மகசூல்ல பதில் சொல்லணுமே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் ஹாஜியார். வலைக்கும் சலாம். அஸ்லம், கொஞ்சம் பள்ளி மட்டும் உடனே வாரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி ஹாஜியார். ஓகே. இந்த ஊரோட நல்ல மாற்றம். பள்ளி தலைவர் என்னோட இருந்து இன்னைக்கு இந்த பெருநாளோட தினத்திலேயே ஆரம்பிக்கணும். அஸ்லம் வந்ததும் ஒரு மாற்றத்துக்கான விதையை நான் நடப்போறேன். நீங்க நினைக்கிறது சரிதான். அஸ்லம், நீங்க என்ன சொல்றீங்க? உங்க நல்ல நியத்துக்கு அந்த அல்லாஹ்வோட ஏற்பாடு. வாடகைக்கு இருந்த வீடு இனிமையின் சொந்த வீடா? என்னால நம்ப முடியல. முதல்ல நாங்களும் தான் நம்பல. பரக்கத் ஹாஜியார் மனசுலயும் ஈரம் இருந்திருக்கு தம்பி. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பகல் நேரம் திடீர்னு பரக்கத் ஹாஜியார் எனக்கு கோல் எடுத்தாரு. அவசரமா பள்ளிக்கு வர சொன்னாரு. போனேன்.
இவ்வளவு காலமா எங்க பள்ளியில முஅத்தினா இருந்த நௌபர் நானாக்கு தன்னால ஏதாச்சும் நல்லது பண்ண நினைக்கிறேன்னு சொன்னாரு. சந்தோஷப்பட்டேன். அது என்னன்னு கேட்டேன். நௌபர் நானா வாடகைக்கு இருக்கிற தன்னோட வீட்டை அவரோட பேருக்கே மாத்தி எழுதி கொடுக்க போறேன்னு சொன்னாரு. அன்னைக்கு நானும் நிஹாமும் பல லட்சங்களுக்கும் கேட்டு கொடுக்காத அவர்ற அந்த வீட்டை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு அவர் தரப்போறதா சொன்னதும் திகைச்சு போயிட்டேன். அன்னைக்கு அவரோட அந்த வீட்டை உங்களுக்கு வித்திருந்தா தன்னோட கௌரவத்துக்கு அது அவமானம்னு அவர் யோசிச்சிருக்கணும். இல்ல இந்த ஊர்ல அவருக்கு போட்டியா நாம வந்துடுவோன்னு பயந்துருக்கணும். ஆனா இன்னைக்கு 60 லட்சம் பெறுமதியான வீட்டை 5% காசு வாங்காம எனக்கே எழுதி கொடுக்க போறாரே. இந்த காலத்துல யாருக்கு தம்பி இப்படி ஒரு மனசு வரும்? தியாகத்தோட மாசத்துக்கு ஒரு உதாரணமா போயிட்டாரு. சந்தோஷம். நம்ம சமூகம் ஒன்னா ஒத்துமையா சரியா யோசிச்சா எங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் நௌபர் நானா. நாளைக்கு என்ன முக்கியங்கிறதை விட நாளைய தலைமுறைக்கு எது அவசியம்னு யோசிச்சு புத்திசாலித்தனமா செயற்படணும். உண்மைதான் தம்பி. அஸ்லம், பரக்கத் ஆஜியாருக்குள்ள ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும் நிஹாம். இல்ல மனசுல படுற மாதிரி யாராவது ஏதாச்சும் சொல்லி இருக்கணும். நீங்க சொல்றதுதான் உண்மை தம்பி. அது என்னன்னு இப்பதான் எனக்கே புரியுது. புரியுதா? என்ன சொல்றீங்க? அது அவரோட மாற்றம் இல்லப்பா, காலம் கடந்த அவரோட புரிதல். நேர்கள் இதுவரை புரிதல் நோன்பு பெருநாள் விசேட நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஷாக்கிர் முஹம்மத். பங்கு பற்றிய கலைஞர்கள் முஅத்தின் நௌபர், MS அப்துல் லத்தீப், அஸ்லம், ஜுனைத் எம் ஹாரிஸ், சௌதா, சில்மியா ஹாதி, சஃபீர், ஷாக்கிர் முஹம்மத், பரக்கத் ஹாஜி, யாழ் முஹம்மத் ஃபரீத் ஜாபிர், நிஹாம், முஸ்னி முர்ஷித், வியாபாரி முஹம்மத் முத்தையிப், சிஃபானி நஸ்ரிபா சமூன். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீ. முஸ்லிம் சபை இன்றைய நோன்பு பெருநாள் விசேட நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் தொகுத்து வழங்க பிரமீளா தங்கராஜா. மலர்ந்திருக்கும் இன்றைய ஈத் பெருநாள் உள்ளங்களுக்கும் உலகத்துக்கும் சாந்தியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் வாழ்த்தோடும் விடைபெறுகிறேன். நான் லைலா அக்ஷயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தக்கபலல்லாஹு மின்ஹா வ மின்கும். تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. صمنا أياما أحلى الأيام يا ربي أعدها كل الأعوام. صمنا أياما أحلى الأيام يا ربي أعدها كل الأعوام. وفاز كل من